மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அதே அபி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் இருப்பேன். ஓ, அதுக்கு என்ன, விளையாடலாமே. விளையாடுவேன். அது அபி, இந்த வீட்டுல எனக்குன்னு ரூம் எல்லாம் எதுவும் இல்ல அபி. அது வந்து அது ஓ, நீ இன்னைக்கு தான இந்த வீட்டுக்கு வந்த, அதனால யாரும் உனக்கு ரூம் தரலையா? அதே. அச்சோ, பாவாயிட்டு ஆரோ ஐச்சுக்கு ரூம் தரல. இதாயிட்டு நீ அழுவாத, நான் பேபி வந்துவா, பேபி வந்துடு பேபிட்டு சொல்லி உனக்கு நான் ரூம் தர சொல்ல தாச்சிட்டுங்க. என்ன ரூம்ல இவ மட்டும் இருப்பான்னு பார்த்தா அபியும் கூட இருக்கா. இந்த சிம்ரன் ஐஷு உள்ள இருக்கான்னு சொல்லுச்சு, ஆனா அபியும் கூட இருக்கான்னு சொல்லவே இல்லையே. இதுல வேற நேரத்தை வீணாக்காம போய் ஆக வேண்டிய வேலையை பாடுறான்னு டயலாக் வேற அடிச்சிட்டு போச்சு. அபிய வச்சுக்கிட்டு என்ன வேலையை பாக்குறது? ஏ சிம்ரன், நாளைக்கு வா, உனக்கு இருக்கு. ஓ சார், பட்டு வேட்டி சத்தெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தயாரா வந்திருக்காரு போல. விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டோன்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இப்படிதான் இப்படி வந்து நிக்க முடியுதோ. அபி, எதுக்கு அபி வேற ரூம்? இந்த ரூம்லயே தூங்கட்டுமே. அதானே, இவன் புத்தி இவனை விட்டு எங்க போகும்? எந்த அபி, கட்டாயப்படுத்தி தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு, இனி நம்ம என்ன சொன்னாலும் அதை தான் கேட்டாகணும், எங்க படுக்க சொன்னாலும் அங்கதான் படுத்தாகணுங்கிற நினைப்பா? ஐஷு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. மதி, நிறுத்து. நீ எந்த அர்த்தத்துல சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உன் ரூமில் வந்து இருக்கேன்றதுக்காக ஒன்னையும் நீ கட்டின தாலியும் ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்ல. நான் நினைச்சா இப்ப கூட இந்த தாலியை கட்டி இங்க வச்சுட்டு என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியும். ஐயோ, சக்தி சொன்னது நடந்துரும் போலயே. ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். ஓ, நல்ல வேலை. நான் இந்த வீட்டை விட்டு போகாம இந்த வீட்டுல இருக்கிறது உனக்காக இல்ல, உன் அமுதாக்காவுக்காக. அமுதாக்காகவா? அகில் குட்டி இந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான் அமுதாக்கா கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வராங்கன்னு அம்மாச்சி சொன்னாங்க. நான் மட்டும் இப்ப இந்த வீட்டை விட்டு போயிட்டா சேட்டனும் குழந்தைங்களையும் அண்ணியும் கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வந்துருவான். அகில் குட்டி போயிட்டா அப்புறம் அமுதாக்கா குணமாகாமலே போயிடுவாங்கன்னு அம்மாச்சி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அகில் குட்டியும் சேட்டனும் இந்த வீட்டுல இருக்கணும், அதுக்கு நான் இந்த வீட்டுல இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு போகாம இங்க இருக்கேன். ஓ அப்படியா? அப்ப இவ வீட்டை விட்டு போகாம இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கு. அப்ப எங்க போயிருவாளோன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்காக நீ என்ன பண்ணாலும் வீட்டை விட்டு போக மாட்டேங்கிற தைரியத்துல என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்காத. அமுதாக்கா குணமாகாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஆனா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நாளும் நீ என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு ஏன்டா இவ கழுத்துல தாலி கட்டணும்னு நீ நினைச்சு நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன இவ இப்படியெல்லாம் பேசுறா? தாலி கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் ஏதோ ஒண்ணும் தெரியாத பிள்ளைய நான் தாலி கட்டி ஏமாத்திட்ட மாதிரி அழுதுட்டே இருந்தா, இப்ப என்னமோ வில்லி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கா. வில்லி தான்டா, உனக்கு நான் வில்லி தான். ஏண்டா ஹீரோ சார கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே டூயட்
பாடலான்னு வந்தீங்களா? இனி உன் கதையில டூயட்டும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒன்லி சீரியஸ் சீன் மட்டும்தான். பின்ன ஹீரோ சார், எப்பவும் நீங்க தானே டீலிங் போடுவீங்க. இப்போ ஒரு சேஞ்சுக்கு நான் டீலிங் போடுறேன். அமுதா அண்ணி குணமாகணுங்கிறதுக்காக இந்த வீட்டுல நான் இருக்கணும்னு முடிவு பண்ணது உண்மைதான். ஆனா அந்த முடிவு எப்ப வேணும்னாலும் மாறலாம். அது மாறுறதும் மாறாம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. அமுதா அண்ணி குணமாகிற வரை எங்கிலும் நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீ இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நான் இந்த வீட்டுல இருப்பேன். நீ தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக என்னால உன்னை என் புருஷனா ஏத்துக்க முடியல. இதுக்கப்புறம் ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனா அமுதா அண்ணிக்காக தான் நான் இந்த வீட்டுல இருக்கேன். ஆனா அதுக்காக நமக்குள்ள இருக்கிற பிரச்சனத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி வீட்டுல இருக்கிறவங்களோட நிம்மதியை கெடுக்க நான் விரும்பல. உன் அம்மாச்சி அக்காங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி நீயும் ஞானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா நம்ம தனியா இருக்கும்போது நீ யாரோ நான் யாரோ. என் கழுத்துல தாலி கட்டிட்டேங்கிற உரிமையில நீ என்கிட்ட எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க கூடாது. என்னை எந்த விதத்திலையும் நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நான் இந்த வீட்டுல இருப்பேன். இல்லனா நான் யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். எந்த ஹீரோ சார், நான் சொல்றதுக்கெல்லாம் ஓகேனா நான் இந்த வீட்டுல இருக்கேன். சொல்லுங்க, டீலா நோ டீலா? எனக்கே டீலிங்கா? எப்படியோ தாலி கட்டி நம்ம கூட கூட்டிட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம கூட தான் இருந்தாகணும். எப்படியாவது இவன் மனசை மாத்திரலான்னு பார்த்தா இவ எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டா போலயே. சரி பரவாயில்ல, இப்போ அமுதாக்கா குணமாகறதுக்காக அவங்க குணமாகற வரைக்குமாவது இந்த வீட்டுல இருக்கேன்னு சம்மதிச்சிருக்காளே, அது போதும். அக்கா குணமாகறதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் இவ இந்த வீட்டுல தானே இருப்பா. அதுக்குள்ள எப்படியாவது இவ தலைக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியத்தையும் சேர்த்து குணமாக்கிடணும். எந்த ஹீரோ சார், ஒன்னும் மிண்டாத்தே. டீலா நோ டீலான்னு கேட்டேன். டீல் ஓகே தான், ஆனா எனக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டிஷனோ சார்? கண்டிஷன் போடுற இடத்துல நீங்க இல்ல. நான் போடுற கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொல்ற இடத்துல தான் நீங்க இருக்கீங்க. சரி, நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். நீ போடுற கண்டிஷனுக்கு தான் நான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. ஆனா இது என் வீடு. என் வீட்டுல உள்ளவங்க முன்னாடி எப்படி இருக்கணுங்கிறதுல எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நீ சொன்னல நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை இந்த வீட்டுல இருக்கிற யாரையும் பாதிக்க கூடாதுன்னு. அதுக்காகவாவது நான் சொல்ற கண்டிஷனை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி சொல்லுங்க, எந்த கண்டிஷன்? நீ சொன்னதே தான். நம்ம 2 பேரும் தனியா இருக்கும்போது நீ யாரோ நான் யாரோன்னு இருந்துக்கலாம். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி பொண்டாட்டிங்கிற உரிமையில நான் உங்ககிட்ட ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்குவேன். எந்த? அது வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி தானே. தனியா எந்த அட்வான்டேஜும் நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோன்னு காமிச்சுக்கிறதுக்காக நான் ஏதாவது பண்ணா அதை நீ பெருசா எடுத்துக்க கூடாது. அது வெறும் நடிப்பு மட்டும்தான். நீயும் நடிச்சா மட்டும் போதும். நடிச்சா மட்டும் போதும்னு சொல்றான். ஆனா இவனே பெரிய நடிகன். இத வச்சு வேற ஏதாச்சும் பிளான் பண்றானோ? சரி, வீட்டுல உள்ளவங்க முன்னாடின்னு தானே சொல்றான். யாராவது இருக்கும்போது இவனால என்ன பெருசா அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும்? தனியா இருக்கும்போது எதுவும் பண்ணாம இருந்தா போதும். மத்தவங்க முன்னாடினா அது ஒன்றும் பரவாயில்ல, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன எதுவும் பேசாம இருக்க? சொல்லு. நீ சொன்ன டீலுக்கு நான் ஓகே சொன்னல. நான் சொன்ன டீலுக்கு உனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லு. சரி, நீ சொல்ற மாதிரி வீட்டுல உள்ளவங்களுக்காக அவங்க முன்னாடி உன் கூட நடிக்கிறதுக்கு நானும் சம்மதிக்கிறேன். அப்பாடா, சம்மதிச்சிட்டா. இது போதும். இதை வச்சு இவளை கரெக்ட் பண்ணிடலாம். ஆனா நம்ம தனியா இருக்கும்போது இந்த ரூமுக்குள்ளயும் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வெளியே போ. எது? வெளியே போகணுமா? அதே வீட்டுல உள்ளவங்க முன்னாடி தானே புருஷன் பொண்டாட்டியா நடிக்கணும். அதுக்கு எதுக்கு ஒரே ரூம்ல ஒரே பெட்ல இருக்கணும்? அங்கனே ஒரே ரூம்ல உன் கூட என்னால தூங்க முடியாது. நீ வெளியே போய் படு. என்னது? நான் வெளியே போய் படுக்கணுமா? ஏய், இது ஏன் ரூம் டி. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய வெளியே போய் சொல்வ? ஓ, அங்கனையானோ? என்ன சரி, நான் வெளியே போய் படுக்கிறேன். ஏ இரு. சரி, நீ எல்லாம் ஒன்னும் வெளியே போக வேண்டாம். நானே வெளியே போறேன். ரொம்ப சந்தோஷம் சார். பெட்ஷீட் தரையான എന്തെങ്കിലും வேணும்? ஒன்னும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ தூங்கு. ஐயோ, என்னெல்லாம் கனவு கண்டுட்டு வந்தேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சே. சக்தி கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு வரண்டான்னு சவாலெல்லாம் விட்டுட்டு வந்தேன். ஆனா கடைசியில ஒரே ரூம்ல கூட தூங்கல. இவனை ரூமை விட்டே வெளியே துரத்திட்டான்னு தெரிஞ்சா சக்தி ஓவரா கலாய்ப்பானே. இவளை கூட சமாளிச்சிடலாம் போல. இப்ப அவன் கலாய்க்கிறது தான் எப்படி சமாளிப்பான்னு தெரியலையே. அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன். ஏன்னா நம்ம டிசைன் அப்படி.
டேய் நீ தானே சொல்லுவ ரிஸ்க் எடுக்காம கிடைக்கிற எதுவுமே நமக்கு நிலைக்காது, அதனால எந்த ஒண்ணா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் நமக்கு கிடைக்கணும்னு. கஷ்டப்பட நான் ரெடியா தான்டா சக்தி இருக்கேன். ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்ன அவளுக்கு புரிய வைக்கவே முடியலடா சக்தி. அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப கூட அவ என்ன சொன்னா தெரியுமா? இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நாளும் எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டினேன்னு நீ நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு நான் எதையாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்றா. அவ என் கூட இருந்தா என் காதல அவளுக்கு புரிய வச்சிடலாம்னு நம்பி தாண்டா நான் அவ கழுத்துல தாலி கட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவ பேசுறதெல்லாம் பார்த்தா என் காதல அவளுக்கு புரிய வைக்க முடியாது போல. அவ தான் எதையாவது பண்ணி என்ன அவளை வெறுக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ என்ன பண்ணாலும் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நான் அவளை வெறுக்க மாட்டேன். ஆனா நான் அவளை வெறுக்கணும்னு மட்டும்தான் அவன் நினைக்கிறாளே தவிர என்ன புரிஞ்சுக்கணும்னு அவ யோசிக்கவே மாட்டேங்கிறாளேன்னு நினைக்கும் போதாண்டா சக்தி கஷ்டமா இருக்கு. டேய் நீ எதுக்கடா கஷ்டப்படணும்? உன்ன மாதிரி ஒருத்தனை புரிஞ்சுக்க முடியலன்னு அவதான்டா கஷ்டப்படணும். நீ அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு அவளுக்கு உன் மேல கோவம் இருக்கிறது நியாயம்தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கு நீ வேற யாரோ இருந்தா பரவாயில்லடா. இப்ப கையல் கழுத்துல நான் தாலி கட்டினேன், கையலுக்கு நான் யாரு என்னன்னு என்னை பத்தி எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒருத்த வந்து தாலி கட்டினா அவளால அது ஏத்துக்க முடியல. அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. அதனால நானும் அவ என்னை ஏத்துக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். ஆனா உன் விஷயத்துல உன் மேல கோவமா இருக்கிறதுலயும் நியாயம் இல்ல, நீ அவளுக்காக காத்திருக்கிறதுலயும் எந்த நியாயமும் இல்ல. நீ அவளை லவ் பண்ணிருக்க, அவளும் உன்னை லவ் பண்ணிருக்கா தானே. உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, சரி அதை விடு. அதுக்குன்னு கட்டின தாலி இல்லன்னு ஆயிடுமா? இல்ல நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான் இல்லன்னு ஆயிடுமா? தாலி கட்டினதுக்கு அப்புறமும் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன், உன்னை விட்டு போயிடுவேன், பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்றதுல என்னடா நியாயம் இருக்கு? என்னடா பேசுறான் ஆளு? இங்க பாரு, அப்படி உன்னை அவ புரிஞ்சுக்காம உன்னை விட்டு போறதா இருந்தா போட்டும் விடு. அப்படி போன லாஸ் உனக்கு இல்ல, அவளுக்கு தான். ஏன்னா நீ அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு அவளுக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனா எனக்கு தெரியும்டா. அவளுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்க. ஏன் இப்ப கூட அவ கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்து அவகிட்ட இப்படி எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கே, இது என்ன உனக்காகவா? அவளுக்காக தானே. உன் மாமாவால அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தானே அவ கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அது தெரிஞ்சா இப்படிதான் நீ தாலி கட்டினதுக்கு அவ உன் மேல கோவப்படுவாளா? அதை முதல்ல அவகிட்ட சொல்ல வேண்டியது தானடா. சொன்னா நம்புவான்னு நினைக்கிறியாடா சக்தி? அவளை பொறுத்த வரைக்கும் நான் அவ கழுத்துல தாலி கட்டினது பெரிய தப்பு. அதை நியாயப்படுத்துறதுக்காக நான் ஏதோ காரணம் சொல்றேன்னு அவன் நினைப்பா. நான் எதுக்காக தாலி கட்டினேன்னு அவளுக்கு சொல்லி புரிய வச்சு நீ என்னடா ஆக போகுது? தாலி கட்டிட்டேன், இனி அந்த தாலி அவ ஏத்துக்கிட்டு என் கூட வாழணும்னா அதுக்கு முதல்ல அவ என்ன புரிஞ்சுக்கணும். இல்ல உனக்கு ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அப்படி நீ என்னடா பெரிய தப்பு பண்ணிட்ட? அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ போகல, அவ்வளவுதானே. இல்ல ஒருவேளை நீ போகாம அந்த கல்யாணம் நடந்திருந்தா அவ கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அன்னைக்கு கல்யாணம் தான் நடக்கலையே. அதுக்கப்புறம் அந்த ராகேஷ் கிட்ட இருந்து ஐஷோட உயிரை காப்பாத்தினதே நீ தானடா. அதெல்லாம் அவளுக்கு தெரியாதுடா சக்தி. அவளை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் போகல. அதுக்கப்புறம் நான் இங்க என் மாமா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் நான் மொத்தமா சிவாவாவே மாறிட்டேன். அவளை நான் ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறாடா. என்னடா ஏமாத்திட்ட? இல்ல அவளை ஏமாத்தி அவளை கலட்டி விட்டு நீ என்ன வேற ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டியா? அப்பவும் சரி இப்பவும் சரி ஐஷுன்னு அவ பின்னாலதான்டா சுத்திக்கிட்டு இருக்க. டே சக்தி, ஏமாத்துறதுன்னா அப்படி இல்லடா. அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வருவேன்னு அவன் நம்புனா. அந்த நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். அன்னைக்கு நான் குடிச்சிருந்தேன், அதனால நான் அதை தெரிஞ்சு பண்ணல. இருந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவ அண்ணன் என்னை ஏத்துக்கல. ஒரு நல்ல வேலை ரெடி பண்ணிட்டு அவ அண்ணன் கிட்ட வந்து பேசுறேன்னு நான் சொன்னேன். அதுக்கிடையில நான் குடிச்சிட்டு இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தேன். அந்த கல்யாணத்தை நிறுத்தவும் நான் வரல. இது எல்லாம் சேர்த்துதான் அவளுக்கு என் மேல கோவம். பத்தாததுக்கு அன்னைக்கு காலையில பூஜா வேற போன் எடுத்து அவ என்ன வேற மாதிரி நினைச்சிட்டாடா. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யோசிச்சு அவ மனசுல ஷமீருங்கிற ஒருத்தனை எந்த இடத்துல வச்சிருந்தாலோ, அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாலோ, அந்த நம்பிக்கைக்கு நான் தகுதியானவன் இல்ல, இப்ப நான் சிவாவா மாறிட்டேன்னு அவளாவே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காடா. சரி, தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அதுதான் அப்படி இல்ல, இன்னும் நீ அவளை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இதை விட எப்படி அவளுக்கு நிரூபிக்கிறது? நிரூபிக்கணும்டா சக்தி. அவளுக்கு என் மேல நம்பிக்கை வர வைக்கணும். ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஏன்னா அவ வாழ்க்கையில அவன் நம்புற அளவுக்கு யாரும் அவகிட்ட நடந்துக்கவும் இல்ல. சின்ன வயசுல இருந்து யாரோட அன்பும் ஆதரவும் இல்லாம ஹாஸ்டல்ல தனியா வளர்ந்த ஒரு பொண்ணுக்கு திடீர்னு ஒருத்தர் மேல நம்பிக்கை வரணுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லடா சக்தி. அப்படி வரவும் வராது. அப்படி நம்பிக்கை வர அளவுக்கு நான் அவகிட்ட எதுவும் பண்ணவும் இல்லை. நான் அவளுக்காக என்னடா பண்ணேன்? அவளை லவ் பண்ணேன். அவ சம்மதத்துக்காக அங்க கேரளால போய் இருந்தேன். அதை தாண்டி அவளுக்கு என் மேல நம்பிக்கை வர்ற அளவுக்கு நான் என்னடா பண்ணேன்? எதுவுமே பண்ணலடா சக்தி. அவ வாழ்க்கையில எல்லாருமே அவளை ஏமாத்துறவங்களா தான் அவ பாத்திருக்கா. அப்படிதான் எல்லாரும் இருந்திருக்காங்க. அதனால தான்டா சக்தி அவளுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை வரல. ஆனா அவ லைஃப்ல ஒரே ஒருத்தனை மட்டும் நம்புனான். அது வேற யாரும் இல்ல, நான் தான். அன்னைக்கு நான் யாருன்னே தெரியாம இருக்கும்போது அவ மானத்தையும் உயிரையும் நான் காப்பாத்தினேங்கிற ஒரே காரணத்துக்காக என் மேல நம்பிக்கை வச்சு 3 வருஷம் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாடா.
அன்னைக்கு அந்த ரவுடி பசங்க கிட்ட நான் சண்டை போட்டு அவளை காப்பாத்தினது நமக்கு வேணும்னா சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம்டா. அந்த ஒரு விஷயத்த வச்சுதாண்டா அவ எனக்காக 3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தா. அதே மாதிரி அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் போகலங்கிறது நமக்கு வேணும்னா சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம்டா. எந்த ஷமீரை நம்பி அவ காதலிச்சாலோ இப்ப நான் அந்த ஷமீரா இல்ல, நான் சிவாவா மாறிட்டேன், அவ நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அவளை நான் ஏமாத்திருவேன்னு நினைக்கிறாடா. ஆனா நான் அவளை ஏமாத்த மாட்டேன், அவ தான் என் உயிர், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவளை நல்லா பாத்துக்குவேன்னு நான் தாண்டா அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இப்ப அவ என் கூட இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல நான் அவ மேல எவ்வளவு காதலும் அன்பும் வச்சிருக்கேன், அவளை நான் எவ்வளவு நல்லா பாத்துக்குவேன். இந்த உலகத்துல அவ கூட யாரு இருந்தாலும் இல்லைனாலும் கடைசி வரைக்கும் அவளுக்காக அவ கூட நான் இருப்பேன்னு அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்டா சக்தி. எனக்காவது பரவாயில்லடா சக்தி, அம்மா அப்பா இல்லைனாலும் அக்காவும் சிம்ரனும் என்ன பாசமா தான் வளர்த்தாங்க. இப்போ 2 அக்காங்க, மாமாங்க, சிம்ரன், அத்தைன்னு எல்லாருமே என்ன பாசமா தான் பாத்துக்கிறாங்க. ஆனா அவ அப்படி இல்லடா, சின்ன வயசுல இருந்து யாரோட பாசமும் கிடைக்காம தனியா ஹாஸ்டல்ல வளர்ந்துருக்கா. முன்னாடியாவது அம்மா அப்பான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா இப்போ அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அவளுக்கு கிடைக்காத எல்லா பாசத்தையும் அவளுக்கு கொடுத்து அவளுக்கு அம்மாவா அப்பாவா புருஷனா எல்லாமாவும் நான் இருக்கணும்டா சக்தி. இன்னைக்கு நான் அவளுக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன அதே வாயால நான் தான் அவளுக்கு எல்லான்னு அவளை நான் சொல்ல வைக்கணும்டா சக்தி. டேய் அதுக்கு என்னடா, நீ அவளுக்கு காதலியா இருக்கும் போதே அவளுக்காக என்னெல்லாமோ பண்ண, இப்ப அவ உன் பொண்டாட்டி உன் கூடவே இருக்கா. நீ அவன் மேல காட்டுற அன்புல அவளுக்கு உன் காதல் புரியாம எல்லாம் போயிடாதுடா. கூடிய சீக்கிரமே அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை புருஷனா ஏத்துக்குவா. அது வரைக்கும் இப்படி எல்லாம் கொஞ்சம் உன்னை டென்ஷன் பண்ணுவா, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா, வேற என்ன பண்றது. எது கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாளா? டேய் அவ பேசுற பேச்செல்லாம் கேட்டா கொஞ்சம் டென்ஷன் பண்ற மாதிரி தெரியல. இன்னைக்குதான் மொத நாளே ரூம்ல ஒன்னா தூங்க கூடாது, வெளியே போங்கன்னு வெளியே துரத்திட்டாடா. எது வெளியே துரத்திட்டாளா? டேய் இதெல்லாம் நீ முதல்ல சொல்லிருக்கணும். எதுக்கு என்ன கலாய்க்கிறக்கா? பின்ன வேற எதுக்கு? டேய் ஏனாலாவது பரவாயில்லடா, தாலி கட்டதுக்கு அப்புறம் என்னதான் கோவம் இருந்தாலும் என்ன ஒரே ரூம்ல தூங்கறதுக்காக சம்மதிச்சா, ஆனா வாளு ரூம்லயே ஒன்ன தூங்க கூடாதுன்னு வெளியே தள்ளிட்டாளா? சூப்பர்ரா, கல்யாணமான முதல் நாளே தெருவுக்கு வந்துட்ட, கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேய் என்ன கொழுப்பா? இல்லடா மச்சான், சிரிப்பு ஒரே சிரிப்பா வருதுடா. இல்ல முதல் நாளே உன்னை வெளியே தள்ளிட்டாலே, இன்னும் நீ உன் காதல் அவளுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள அவ உன்னை எப்படியெல்லாம் தெருவா திரிய வைக்க போறாளோ தெரியலையேடா மச்சான். ஆனா என் விஷயத்துல கூட பரவாயில்லடா மச்சான், கயல் என்னை ஏத்துக்கல அவ்வளவுதான், மத்தபடி அவ என்ன டென்ஷன் எல்லாம் எதுவும் பண்ணல. இல்ல அப்படியே ஒருவேளை அவ என்ன டென்ஷன் பண்ணிருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்கு. ஆனா உன் விஷயத்துல உனக்கு பொறுமையும் கிடையாது, உன் ஆளு உன்னை டென்ஷன் பண்ணாமையும் இருக்க போறது இல்ல. என்னடா மச்சான் பண்ண போற? அதாண்டா எனக்கும் தெரியல, நானும் பொறுமையா அவளுக்கு புரிய வைக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா அவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பொறுமை இருக்குமான்னு தான் தெரியல. இன்னைக்கே என் பொறுமையை அவ ரொம்ப சோதிச்சிட்டாடா, செம்ம டென்ஷன் ஆச்சு எனக்கு. சரி என்னதான் என் மேல கோபமா இருந்தாலும் எப்படியாவது பேசி அவளை சமாதானம் பண்ணிடலான்னு நம்பி உள்ள போனேன்டா. ஆனா அவ பேசின பேச்சுக்கு 2 இழுத்து வைக்கலாம்னு தோணுச்சுடா. டேய் முதல் நாளே இழுத்து வச்சுட்டா எப்படி? இன்னும் 4 இருக்குடா. நாளெல்லாம் இருக்கு, ஆனா அது வரைக்கும் எனக்கு பொறுமை இருக்குமான்னு தான் தெரியல. அவ என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா, அதுக்காக அவ என்ன டென்ஷன் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா, ஆனா அவ என்ன பண்ணாலும் நான் தான் பொறுமையா இருக்கணும். கண்டிப்பா நீ தான் பொறுமையா இருக்கணும், ஏன்னா பொறுமை எருமையை விட பெரியது.